ஒரு நல்ல நாளில் புரோகிதர்களால் குறிக்கப்பட்ட சுபமுகூர்த்தத்தில் விக்ரமாதித்த மகாராஜன் அதிசய சிம்மாசனத்தில் ஏறி அமர்ந்து நெறி தவறாது ஆட்சி புரியத் தொடங்கினான். போஜ மகாராஜனே, விக்ரமாதித்த ராஜனை போன்று ஞானமும் வல்லமையும் உமக்கு இருந்தால் இந்த அதிசய சிம்மாசனத்தில் நீர் ஏறலாம் என்று முதற்படிக்கு காவலாக இருந்த வினோரஞ்சித பதுமை கதையை முடித்து மௌனமாகிவிட்டது. சூரியனும் அஸ்தமித்தது. சிம்மாசனத்தில் ஏறி அமர்ந்து கொள்ள நிச்சயித்த முகூர்த்தம் கடந்து வெகு நேரமாகிவிட்டதை போஜராஜன் உணர்ந்தான். சுபவேளை தவறிவிடவே சிம்மாசனத்தின் மேலே ஏற விரும்பாமல் கீழே இறங்கினான். 2ஆம் நாள் சூரிய உதயமானவுடன் போஜராஜன் சுபவேளை பார்த்து தன் பரிவாரங்களோடு கொலுக்கூடத்திற்கு வந்தான். அதிசய நவரத்தின சிம்மாசனத்தை வணங்கி அமர்வதற்காக முதற்படியை கடந்து 2ஆம் படியில் காலை எடுத்து வைத்தான். அப்போது அந்த 2ஆம் படிக்கு காவலாக இருந்த மதனாபிஷேக வள்ளி என்னும் சிம்மாசன பதுமை கைகொட்டிச் சிரித்தது. ஏய் போஜராஜனே, நில்லும். நான் அறிந்த விக்ரமாதித்த பூபதியைப் போன்ற வீர பிரதாபமும் வல்லமையும் உமக்கிருந்தால் இந்த வினோதமான சிம்மாசனத்தில் நீர் ஏறி அமர முடியும் என்றது. அதை கேட்ட போஜராஜன், பதுமையே, விக்ரமாதித்த பூபதியிடம் நீ கண்ட அப்படிப்பட்ட அதிசயமான வல்லமை என்ன? அந்த கதையைச் சொல் என்றான். விக்ரமாதித்தன் வேதாளத்தை பிடிக்கப் போன கதையை மதனாபிஷேக வள்ளி பதுமை சொல்லத் தொடங்கியது. விக்ரமாதித்தன் மந்திரி பட்டியுடன் நாடாறு மாதம் அரசாட்சி நடத்தி வந்த காலத்தில் உஜ்ஜயினி மாகாளி பட்டினத்திற்கு அருகில் ஆரண்ய வனம் இருந்தது. அந்த வனத்தில் துர்க்கையம்மன் வீற்றிருந்தாள். அந்த அம்மன் சன்னிதானத்திற்கு தெற்கே ஒரு மயானம் இருந்தது. அந்த மயானத்தில் இருந்த முருங்கை மரத்தில் ஒரு வேதாளம் தலைகீழாக தொங்கிக் கொண்டிருந்தது. அந்த வேதாளத்தை வசப்படுத்தி கொள்பவருக்கு கட்டளைப்படி ஏவல் புரியும். சகல லோகமும் தனக்கு கீழ் வரும். அதே வனத்தில் நெடுங்காலமாக ஞானசீலன் என்கிற முனிவன் தவம் செய்து கொண்டிருந்தான். அவன் தவத்தினால் மகிழ்ச்சியடைந்த துர்க்கை அவனுக்கு காட்சியளித்தாள். தாயே, நீண்ட ஆயுளும் அரச பதவியும் எனக்கு வேண்டும். வேதாளம் என் கைவசமாக இருந்து என் ஏவலுக்கு அடிபணிய வேண்டும். பூலோகத்து மன்னாதி மன்னர்களெல்லாம் எனக்கு அடங்கியிருக்க வேண்டும். அந்த விக்ரமாதித்தன் வீற்றிருக்கும் நவரத்தின சிம்மாசனத்தில் நான் ஏறி அழியா ஆயுளுடன் ஆட்சி புரிய அருள வேண்டும் என்று வரம் கேட்டான் முனிவன். 1000 அரசர்களை கொன்று யாகம் செய்தால் உன் எண்ணம் ஈடேறும் என்று கூறி துர்க்கை மறைந்தாள். முனிவனும் வஞ்சகத்தினால் அரசர்களை கொன்று யாகத்திற்கு தயாராகி வந்தான். 999 மன்னர்களின் தலைகளை வெட்டி யாகத்தில் போட்டான். கடைசியாக பாக்கி இருந்த ஒரு தலைக்கு யாரை பிடிக்கலாம் என்ற யோசனையில் ஆழ்ந்திருந்தான். அப்போது உஜ்ஜயினியை கோலாகலமாக ஆண்டு வரும் விக்ரமாதித்த மகாராஜனின் தலையை பலி கொடுப்பதென்று முடிவுக்கு வந்தான் ஞானசீலன். மறுகணமே விக்ரமாதித்தன் அரண்மனைக்கு சென்றான். விக்ரமாதித்தனை பார்த்து ஒரு மாதுளங்கனியை கொடுத்தான். விக்ரமாதித்தனோ பழத்தை பெற்றுக்கொண்டு அதை அருகிலிருந்த பொக்கிஷ அதிகாரியிடம் கொடுத்தான். இப்படியே பல நாட்கள் சென்றன. தினமும் முனிவன் வருவதும் பழம் கொடுப்பதுமாக இருந்தது. ஒரு நாள் முனிவன் பழம் கொடுத்து சென்ற பிறகு விக்ரமாதித்தன் பொக்கிஷ அதிகாரி இல்லாததால் இருக்கை மீது வைத்தான். அப்போது அரண்மனையில் வளர்ந்து வரும் கருங்குரங்கு ஒன்று ஓடி வந்தது. மாதுளம்பழத்தை கண்டதும் ஆசையோடு எடுத்து கடித்தது. அதனுள்ளிருந்து இரத்தின கற்கள் கலகலவென்று கீழே கொட்டின. ஜொலிக்கும் அவைகளை கண்ட விக்ரமாதித்தன் பிரமித்து விட்டான். உடனே தன் பொக்கிஷ அதிகாரியை வரவழைத்து நான் தினமும் கொடுத்து வரும் மாதுளம்பழங்களை பற்றி கேட்டான். பொக்கிஷ அறையிலிருந்து மாதுளங்கனிகளை கொண்டு வந்து கொடுத்தார். அனைத்தையும் உடைத்து பார்க்கையில் ஒவ்வொரு பழத்திலும் இரத்தின கற்கள் இருப்பது தெரிந்தது. உடனே இரத்தின வியாபாரியை அழைத்து வந்து கற்களின் தரத்தை பரிசோதித்து பார்க்கச் சொன்னான். நிறத்திலும் தன்மையிலும் அழகிலும் ஒவ்வொரு இரத்தின கல்லும் பழுதில்லாமல் சுத்தமாக இருக்கிறது. ஒவ்வொன்றும் 10 கோடி பொன் பெருமானம் உள்ளது என்றார் வியாபாரி. ஐயோ, இவற்றை அளித்த முனிவரை பற்றி விசாரிக்காமல் போனேனே என்று வருத்தப்பட்டான் விக்ரமாதித்தன். மறுநாள் வந்தது. வழக்கம் போல் முனிவன் மாதுளங்கனியுடன் வந்தான். முனிவனுக்கு பொற்பீடம் அளித்து அமரச் செய்தான் விக்ரமாதித்தன். எதற்காக எனக்கு இத்தனை இரத்தின கற்களை பரிசாக அளித்தீர்கள், என்ன காரணம் என்று கேட்டான். வனத்திலுள்ள துர்க்கையம்மனை நினைத்து ஹோமம் செய்து வருகிறேன். அதன் பலனாக அஷ்டமா சித்திகளும் எனக்கு கிட்டும். எனக்கு பாதுகாப்பாக வீர பராக்கிரமம் பொருந்திய நீ யாகம் முடியும் வரை என்னுடன் இருக்க வேண்டும். அப்போதுதான் என்னுடைய யாகம் பலிக்கும் என்று முனிவன் கூறினான். சரி, நான் வருகிறேன் என்று வாக்குறுதி கொடுத்தான் விக்ரமாதித்தன். முனிவன் வரச் சொன்ன தினமும் வந்தது. விக்ரமாதித்தனும் ஆயுதம் தரித்து தன்னந்தனியாக காட்டை அடைந்தான். முனிவரின் இருப்பிடத்திற்கு சென்றான். விக்ரமாதித்யனை கண்ட முனிவர் ஓடோடி சென்று வரவேற்றார்.
நிதானமாக தன்னை சுற்றி திரும்பி கவனித்தான் விக்ரமாதித்தன். பயங்கரமான கோர உருவங்களுடன் பலவிதமான பூத பிசாசுகளும் குதித்து கூத்தாடி தாண்டவமாடின. மாமுனிவரே, எனக்கு ஏதாவது வேலை இருக்கிறதா? கட்டளை இடுங்கள், உடனே செய்கிறேன் என்றான் விக்ரமாதித்தன். புஜ பராக்கிரமா, நீ வந்திருப்பதால் இந்த ஓர் உதவியை மட்டும் செய். இங்கிருந்து தெற்கு பக்கமாக ஒரு மயானம் இருக்கிறது. அங்கே ஒரு முருங்கை மரத்தின் மேல் உயரமான கிளையில் ஒரு பிணம் தலைகீழாக தொங்கிக் கொண்டிருக்கிறது. அது யார் கைக்கும் அகப்படாது. நீ மிகவும் பராக்கிரமம் பொருந்தியவனாதலால் உன் கைக்கு மட்டும்தான் அகப்படும். அதை எப்படியாவது உன் தந்திரத்தின் மூலம் இங்கே கொண்டு வந்து விடு என்று முனிவன் கூறினான். மறுமொழி சொல்லாமல் பிணத்தை கொண்டு வர கிளம்பினான் விக்ரமாதித்தன். அந்த இரவில் பயங்கரமான இருள் எங்கும் சூழ்ந்து கவ்விக்கொண்டிருந்தது. அன்று இரவு திடீரென்று மழை வேறு கொட்ட ஆரம்பித்து விட்டது. எப்படிப்பட்ட மழை என்றால், வானத்தில் உள்ள நீர் முழுவதும் அந்த ஒரே இரவில் பூமியில் கொட்டிவிட வேண்டும் என்பதைப் போல் அந்த மழை தாரை தாரையாக பெய்தது. ஆயினும் விக்ரமாதித்தன் தைரியமாக முன்னேறி போய்க் கொண்டிருந்தான். பயங்கரமான அந்த இரவிலே மயானத்தை வந்தடைந்தான். பூத பிசாசுகள் மனிதர்களை பிடித்து வந்து அவர்களின் வயிற்றை கிழித்து இரத்தத்தை உறிஞ்சி எக்காலமிட்டன. துஷ்ட மிருகங்கள் நாற்புறமும் தெரிந்தன. இவைகள் ஒன்றையும் லட்சியம் செய்யாமல் விக்ரமாதித்தன் நேராக முருங்கை மரத்தை அடைந்தான். மரத்தை அவன் நிமிர்ந்து பார்த்தபோது அடிமுதல் நுனி வரையில் ஒவ்வொரு கிளையும் கொழுந்துவிட்டு எரிந்து கொண்டிருந்தது. 4 பக்கங்களிலும் பிடி பிடி, கொல்லு கொல்லு என்று பிசாசுகள் சப்தம் போட்டு கொண்டிருந்தன. கிளை ஒன்றில் பிணம் ஒன்று தலைகீழாக கட்டி தொங்கவிடப்பட்டிருந்தது. அதை பார்த்த விக்ரமாதித்தனுக்கு, அப்பாடா, இவ்வளவு கஷ்டங்களுக்கு பிறகு ஒரு முடிவு நெருங்கியதே என்று சந்தோஷத்தோடு மரத்தில் ஏறினான். கத்தியின் ஒரே வீச்சால் கயிற்றை அறுத்து பிணத்தை கீழே தள்ளினான். கீழே விழுந்த பிணம் பல்லை நர நரவென்று கடித்தது. அழத் தொடங்கியது. அதன் அழுகுரலை கேட்ட விக்ரமாதித்தன், இந்த பிணம் உயிருடன் இருக்க வேண்டும் என்று தனக்குள் எண்ணிக்கொண்டான். என்ன ஆச்சரியம், கீழே கிடந்த பிணத்தை காணவில்லை. திடுக்கிட்டு போன விக்ரமாதித்தன் தலையை உயர்த்தி பார்த்தான். அந்த இடத்தில் மறுபடியும் பிணம் தொங்கிக் கொண்டிருந்தது. மரத்தில் சரசரவென்று ஏறி பிணத்தை தன் கையால் கட்டிப்பிடித்து கொண்டு கீழே இறங்கினான். அதை ஒரு துணியால் மூடி கட்டி தோளின் மீது போட்டுக்கொண்டு நடக்க ஆரம்பித்தான். உடனே பிணத்தினுள் புகுந்திருந்த வேதாளம் விக்ரமாதித்தனை பார்த்து, நீ யார்? என்னை எங்கே தூக்கிச் செல்கிறாய் என்று கேட்டது.